ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோவை சமையல். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் ஸ்டைலில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹீட் ஆனால் போதும். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானதுமே 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இலை, 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து தொக்கு மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். காளான் நல்லா குக் ஆகும்போதே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டிங்கன்னா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. காளான் குக் ஆகும்போதே அந்த தண்ணி வரதுலேயே நம்ம காளான் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு காளான் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, நான், தோசை, இட்லிக்கு கூட மேட்ச் ஆகும். டேஸ்ட் பற்றி சொல்லணுன்னா நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.